காலையில சூரியன் மெதுவா மேலேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல கனி ஜன்னல திறந்து வெளிய பார்த்தா. அவளோட தங்கை துளசியும் பக்கத்துல வந்துட்டு, அக்கா காலையாச்சுன்னு சொல்லி சிரிச்சா. இருவரும் வீட்டிலிருந்து வெளில போறாங்க. வயலுக்கு போகும் பசுமையான பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. காற்று ரொம்ப மெதுவா வீசுது. கனி சிரிச்சுக்கிட்டே போறா. துளசி குட்டியா துள்ளிக்கிட்டே பின்தொடர்றா. வயலுக்கு போன உடனே தாத்தா பாத்துட்டு, வாங்க பாப்பா, நெல் தானியத்தை கொஞ்சம் தொட்டு பாருங்கன்னு அழைப்பாரு. கனி கை நீட்டி பார்த்தா, துளசி குட்டி கையால எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் தூரம் போனப்ப 2 குட்டி ஆடுகள் ஓடி வந்து அவர்கள சுத்திக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. வெள்ள ஆடு துளசிய நெருங்கி பார்த்தது. பழுப்பாடு கனிய கண்டுட்டு மேனு சத்தமிட்டது. இருவரும் கலகலப்பா சிரிச்சுட்டே விளையாடுனாங்க. பின்ன இருவரும் தாமரை குளத்துக்கு போனாங்க. கனி தாமரை பூவோட இதழ தொட்டு பார்த்தா. துளசி கையால தண்ணீரை தட்டி போட்டு ஸ்பிளாஷ்னு சத்தம் போட்டுட்டா. அந்த சத்தத்தை கேட்டு 2 வாத்துகள் தண்ணீரில நழுவி போயிடுச்சு. அவ்வளோதானே, ஒரு நீல நிற பட்டாம்பூச்சி பறந்து வந்து நேர கனியின் விரலில அமரிச்சு. கனி அத பார்த்து மகிழ்ச்சியா இருந்தா. துளசியும் கைகளை நீட்டி, என்னிடமும் வா என்னிடமும்னு சொல்லி குட்டியா முட்டிக்கிட்டா. பின்னாடி இருவரும் சந்தை தெருவுல நடக்க ஆரம்பிச்சாங்க. மலரக்கா மலர்கொத்துலா காட்டினாங்க. தேங்காய் அண்ணா சிரிச்சுக்கிட்டே, குட்டிகளுக்கு ஒரு தென்னை நீர் குடிங்கன்னு சொன்னாரு. கனி ஒரு தும்பியை எடுத்து பார்த்தா. துளசி குட்டி விசில வாங்கி ஊத்தி பார்க்க நிறைய முயற்சி பண்ணினா. மாலை நேரத்துல இருவரும் நதிக்கரை போயிட்டாங்க. கனி கற்களை நீரில் வீசி டப் டப்னு சத்தம் கேட்டா. துளசியும் அப்படியே வீசி பார்த்தா. அதில் வரும் சத்தத்தை கேட்டு இருவரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. இரவு வரும்போது அம்மா வீட்டின் முன் விளக்க வச்சிருந்தாங்க. கனி அம்மா பக்கத்துல உட்கார்ந்தா. துளசி அம்மாவோட மடியில தலைய வச்சுக்கிட்டு கண் மூட ஆரம்பிச்சா. அந்த நாளை நினைச்சுக்கிட்டே கனி மெதுவா, இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சேன்னு சொன்னா. துளசியோ தூக்கத்திலேயே சிரிச்சிட்டு இருந்தா. இதுதான் கனி, துளசி அவர்கள் அனுபவிச்ச ஒரு அழகான கிராம நாள்.